இப்போ வந்து நடக்கிற அம்பாசமுத்திர தேர்தல் வந்துட்டு அண்ணன் வந்து நிக்கிறது சரியா தவறா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் இதை வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தனிச்சு போட்டியிடணுங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் தான் நமக்கு எப்பவுமே இருக்கு. அதனால நம்ம பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாம் என்ன தோல்வியால சோர்ந்து இருக்கிறாங்க. நம்ம தோற்று 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 மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சோர்ந்து சோர்ந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த நடுநிலைவாதிகள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த தடவை சீமான் வந்தா ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். இப்போ இங்க சட்டசபையில பேசுறதுக்கு ஆள் இல்ல. பேசுனா இங்க என்ன ஆகும்னா, அவங்களோட ஊழலை எடுத்து சொல்ற மாதிரி ஆயிரும். இப்ப நீ பேச வந்தீன்னா உன்னை பத்தி பேசுவோம், ஏடிஎம்கே பேச வருதா உன்னை பத்தி பேசுவோம் அப்படின்னு இவங்க ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க, யார் யார் ஊழல் பண்ணோம்னு. ஏன்னா திருடன் என்னைக்குமே அகப்படுவான்ல. அதனால அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, பயந்து பயந்து சட்டசபையை விட்டே ஓடுறாங்க. இப்போ இங்க பேசுறதுக்கு ஆள் கிடையாது சட்டசபையில. அவங்க ஒரு ஆளுமா நின்று கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு கை அடிச்சாங்க ஓசை எலும்பு போறது கிடையாது, அங்க மறு கை அடிக்கணும். அப்ப அங்க சீமானண்ணன் தேவைப்படுது. கண்டிப்பா சீமானண்ணன் வந்து இந்த அம்மா சமூகத்துல வெற்றி பெறணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப வந்து அண்ணன் வந்து சட்டசபைக்குள்ள போனா அங்க என்ன மாறுதல் நடக்கும் அப்படின்னா, இவர் என்ன மக்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு சைகை காமிச்சார்ல, அந்த சைகை வந்து அங்க நடக்கும், அவருக்கு நடக்கும். ஏன்னா அங்க அண்ணன் போயிட்டாருனாலே அவங்க எல்லாம் காலி ஆயிடுவாங்க. ஒண்ணுமே இல்ல, அண்ணன் அவங்க அண்ணன் பேசுறதுக்கே அவங்களால நிக்க முடியாது. இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஆட்சியை எதிர்த்து பேச முடியாம டிஎம்கே எப்படி வெளிநடப்பு செய்யறாங்களோ, அவங்களோட ஊழலை பத்தி சொல்லிடுவாங்க வெளிநடப்பு செய்யறாங்களோ, அதே மாதிரி அண்ணன் உள்ள போனா அத்தனை கட்சியும் வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. அண்ணன் ஒரு ஆளு தான் நின்று பேசிட்டு வர்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்களால பேசுறதுக்கு எந்த ஒரு கொள்கையோ எந்த ஒரு அவங்களுக்கு அடுத்து என்ன செயல்படணுங்கிற ஒரு வரைவு திட்டமே கிடையாது. டிவிகேக்கு வந்து எந்த ஒரு வரைவு திட்டமுமே கிடையாது. அவங்க எப்படி எதை வச்சுட்டு அவங்க அங்க பேசுவாங்க? அவங்க வந்து திரைப்பட தோனியில அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணவும், திரைப்பட தோனியில டயலாக் சொல்லவும் தான் இருக்கிறாங்களே தவிர, மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னன்னு அங்க சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அதை எடுத்து கொண்டு போய் அண்ணன் தான் அங்க கொடுக்கணும். அப்ப எடுத்து கொடுக்கையில அங்க சொல்றதுக்கு ஆள் இல்லாதனால எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சு வெளியில போயிருவாங்க. எல்லாருமே காலி ஆயிருவாங்க கண்டிப்பா. நம்ம வந்து டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வந்தா வந்து முதல்ல வந்து அடிப்படை தகுதிகளை சரி பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அடிப்படை தகுதிகள்னா மின்சாரங்கிறது அடிப்படை தேவைதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அது வந்து எவ்வளவு துளைக்கு வந்து இப்ப அந்த மின்சாரம் வந்து தடை பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தொழில் செய்யறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரண்ட் கட் ஆகுது. இப்போ அந்த கரண்ட் கட் ஆகுறது எதுக்காகன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா மக்கள் வந்து ஒரு விஷயத்துல திசை திருப்பப்படுறாங்க. இப்போ அந்த கரண்ட் கட் ஆச்சுன்னா அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிடுவாங்க, அந்த கரண்ட் கட்டை மட்டுமே பத்தி பேசுவாங்க. அதோட விலை உயர்வை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, கரண்ட் கட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. அது இப்ப மின் கட்டணம் வந்து போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கால்வாசி அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்ப இந்த மின் கட்டணத்தை பத்தி இங்க யாருமே பேசல. இவங்க அந்த அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுட்டு இந்த டிவிக்கு என்ன பண்றாங்கன்னா, அத்தியாவசிய தேவைகள்ல தான் கை வைக்கிறாங்க. இங்க எந்த ஒரு தேவைகளை அவங்க சரி செஞ்சிருக்காங்க? முத மாசமே இந்த 40 நாளுக்குள்ள மின்சாரம் கட்டு, அடுத்து போகையில இங்க எல்லாரையும் கட் பண்ணிடுவாங்க போல. அதான் நடக்க போகுது. அதைத்தான் எல்லாரும் காலி. உங்களுக்கு இது மக்களுக்கு 2500 ரூபாய் மகளிர் உதவி தொகை காலி, ஒவ்வொன்னா காலி பண்ணிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாரு. அதை தான் சொல்றாரு. ஸ்டாலின் பாரதி உறவுகளுக்கும், இந்த காணொளியை தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்தித்தது. இதனால் தமிழகத்திற்கு என்ன பாதகம்? ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த தமிழ் சமூகத்தில் இனப்படுகொலைக்கு பிறகு தமிழர்கள் யார்? தமிழர்களின் உரிமைகள் ஏன் பறிபோகிறது? ஏன் இத்தனை கோடி தமிழர்கள் இருந்தும் இந்த இனம் செத்து விழுந்தது என்று ஒரு புள்ளியில் அழுத பொழுது தோன்றியது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் வரவுக்கு பிறகுதான் தமிழர்களின் உரிமைகள் என்ன, தமிழரின் வரலாறு என்ன, இவர்களின் பண்பாடு கலாச்சாரம் என்ன, தொடர்ந்து ஆளுகிற வர்க்கங்களால், திராவிடர்களால், இந்திய தேசியத்தால் நாம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. அதற்கு பிறகுதான் நாம் தமிழரை நாங்கள் ஒன்று கூடினோம். காவிரி நதிநீர் சிக்கலில் இருந்து நமது மீனவர்களின் மீன்பிடி உரிமையில இருந்து நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் என்பதை நாம் கண்கூடாக கண்டோம்.
கிட்டத்தட்ட இதுவரை 1000 மீனவர்கள் இந்த மண்ணில் செத்து விழுந்த போதும் நமக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. 2 லட்சம் உறவுகள் செத்து விழுந்த போதும் நமக்காக ஆதரவு தரவும் கண்ணீர் சிந்தவும் அந்த கொலைகளை தடுக்கவும் இந்த மண்ணில் யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டோம். தொடர்ந்து ஆளும் வர்க்கத்தால் தமிழர்களில் கல்வி பறிபோனது, வேலை வாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கிறது, நதிநீர் உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கிறது, வேலை வாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கிறது. வடவர்கள் தமிழகத்தில் பெரும் படையாய் உள்ளே நுழைந்து நமது வேலை வாய்ப்பை, நமது மண்ணை, கலாச்சாரத்தை கெடுத்து தமிழர் நிலம் ஒரு சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் வந்திருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியிருக்கும். தமிழ்நாட்டில் நுழைவதற்கு எல்லா சக்திகளும் அச்சப்பட்டிருக்கும். இன்று கேட்பாரற்று திறந்துவிட்ட கதவுக்குள் எல்லாம் நுழைவது போல் இந்த மண்ணின் வளங்களையும் நலங்களையும் கொள்ளையடிக்க ஒரு பெரும் கும்பல் காத்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த அவல ஆட்சியில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் எத்தனை படுகொலைகள், பாலியல் கொடுமைகள், ரொம்ப 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 இந்த இனம் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. விவசாயிகள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். பொய்யான வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்தில் இந்த மக்களுக்கு நம்பிக்கை தரும்படி சொல்லி தேர்தல் முடிந்த பிறகு கைவிரித்ததால் இன்று உழவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நமது நதிநீர் உரிமை பாதுகாக்கப்படவில்லை. மீண்டும் நமது எல்லையில் கன்னடன் மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கிறான். காவிரி உரிமை நமது கண்முன்னே பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த இழிநிலையெல்லாம் நாம் தமிழர் வந்திருந்தால் இந்த மண்ணில் பெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கும். இந்த மண்ணில் யாரும் போராட வேண்டிய நிலைமையே இருந்திருக்காது. இத்தனை லட்சம் பேர் தெருவிற்கு வர வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தலைமையும் அண்ணனும் இந்த தேசத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று 16 வருடங்களாக ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தார். நாம் தமிழர் ஆட்சி வரவில் இந்த தேசம் எப்படி அடுத்த நாட்டோடு, அடுத்த இனங்களோடு நாம் எந்த அளவு வீழ்ந்து போயிருந்தோம் என்பதை தாண்டி மீண்டும் தமிழகம் தலை நிமிர்ந்திருக்கும். அந்த வாய்ப்பை இந்த மக்கள் இழந்து விட்டார்கள். பொய்யான வாக்குறுதிக்கு ஏமாந்து விட்டார்கள். விவசாயிகள் ஏமாந்து விட்டார்கள். அரசு ஊழியர்கள் ஏமாந்து விட்டார்கள். இன்று இந்த ஆட்சியில் முதன்மை பொறுப்பிற்கு வந்திருக்கும் யாரும் எம் மண்ணை சார்ந்தவர்கள் இல்லை. இதனால் எமது உரிமைகள், வேலை வாய்ப்புகள் பறிபோகிற சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் வெல்லுவோம், நாம் தமிழர் வெல்லுவோம். நாம் தமிழருக்கான தேவை இந்த மண்ணில் இருக்கிறது. இந்த திரைக்கவர்ச்சி, ரீல்ஸ் மோக ஆட்சிகள் மாறி நாம் தமிழர் கையில் ஒரு நாள் ஆட்சி அதிகாரம் வரும். அன்று இந்த தமிழகம் செழிக்கும், தமிழ் மக்கள் வாழ்வு செழிக்கும். நன்றி.